உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது காலபுருஷ தத்துவத்தில் 11ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாகி லாப சுக்கிரனாக பலன் கொடுக்கவிருக்கிறார். இந்த 12 ராசிகளுக்கும் 12 விதமான பலன்களை கொடுக்கவிருக்கிறார் என்கிறதா உன்னதமான பலன். ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆறாங்க. அப்ப அந்த சுக்கிர பகவான் எப்ப பயிற்சி ஆறாங்கன்னா, மார்ச் மாசம் 8ஆம் தேதி அவிட்ட நட்சத்திரத்திலிருந்து பயிற்சியாகி மகரத்திலிருந்து பயிற்சியாகி கும்பராசிக்கு வராங்க. அப்ப அந்த மார்ச் மாதம் முழுவதும் அந்த கும்பத்திலே இருப்பாங்க. இப்படி பயிற்சியாகக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பத்தி தான் இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்ப விருச்சிக ராசி, அப்ப இந்த விருச்சிக ராசியின் அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானாவே தெரியும், ரொம்பவுமே கெட்டிக்கார கிரகம், காலபுருஷ தத்துவத்துக்கு 8வது கிரகம். அவங்க வாழ்வதும் தாழ்வதும் அவங்க கையில் தான் இருக்குது. அப்ப சிலர் பார்க்க போனா நல்லா வாழ்றாங்க, சிலர் நல்லா வாழ முடியறது இல்லை. இதற்கு காரணமாகப்பட்டது அவங்களுடைய செயல்பாடுகள் தான். அப்ப நம்ப கூடாதவங்களை நம்பிடுறாங்க. யாருக்காக இருந்தாலும் ரொம்ப விசுவாசியாக இருப்பாங்க. கள்ளங்கபடமற்றவர்கள் இந்த செவ்வாயின் ஆதிக்கம் படித்தவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும்? அப்ப அந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது 4ஆம் இடத்துக்கு வருது. இவங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு. அப்ப அந்த 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது, அந்த 4ஆம் இடம் என்பது என்ன? சுகஸ்தானம். அப்போ அந்த செவ்வாயுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் அந்த 4ஆம் இடத்துக்கு சுக்கிர பகவான் ஆகப்பட்டது வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த 7ஆம் இடத்து அதிபதியான சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல இருந்து இவங்களுக்கு சுகபோக வாழ்க்கையை அள்ளித்தரப்போகிறார். அப்ப அந்த 4ஆம் இடத்துக்கு சுக்கிர பகவான் வந்ததுனால கண்டிப்பாக இவங்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். அது பங்காளிகள் மூலியமாக இருந்தாலும் சரி, இவங்க சொந்தமா வாங்கின பூமியா இருந்தாலும் சரி, இவங்களுக்கு பார்க்க போனா அந்த பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது போக இந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது இவங்களுக்கு ஒரு நல்ல ஐஸ்வர்யத்தை கொடுக்க காத்துட்டு இருக்கிறார். அப்ப அந்த ஐஸ்வர்யமாகப்பட்டது இந்த விருச்சிக ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அவங்க கடந்த காலங்கள்ல அந்த 3 வருட காலங்கள்ல நிறைய சிரமப்பட்டு நிறைய கஷ்டத்துக்கு ஆளாகி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு அதுல இருந்து விடுபடுவேனா அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்க அந்த அந்த எதிர்பார்ப்போட வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது 4ஆம் இடத்துக்கு அந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு உன்னதமான பலனை கொடுக்கவிருக்கிறார். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த 4ஆம் இடம் என்பது வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டது, தாய் சம்பந்தப்பட்டது, பூமி சம்பந்தப்பட்டது. வண்டி வாகனம் உங்களால மாற்ற முடியும். பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி எடுக்கலாம், இல்ல புதுசாக வண்டி எடுக்கணும்னு நினைச்சா நீங்க வண்டி எடுக்கலாம். இதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே சமயத்துல தாய் ரீதியாக தாய்க்கும் உங்களுக்கும் மனஸ்தாபங்கள் இருந்தாலும் அது கண்டிப்பாக தீரும். தாய் வழியில ஏதாவது தொந்தரவுகள் இருந்தாலும் அதுவுமே கண்டிப்பாக தீரும். அந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு நல்லதை செய்வார். அது மட்டும் இல்ல, இந்த சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் யாராக இருந்தாலும் கண்டிப்பா இருக்கணும். அப்ப அந்த சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் ஆகப்பட்டது தன்னுடைய ஆசைகள் அனைத்துக்கும் காரணம் சுக்கிர பகவான் தான். அப்ப தன்னுடைய ஆசைகள் நிறைவேற வேண்டாமா? அப்ப அந்த தன்னுடைய ஆசைகள் நிறைவேறணும். தான் எடுத்த விஷயத்துல நம்ம ஜாம்புவானாக வரணும். இல்ல நாம அதை நம்ம அதை கரெக்ட் நம்ம அதை நம்ம அந்த காரியத்தை நம்ம சாதிக்கணும் அப்படின்னா அந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் வேணும். அப்ப நாம் பிறந்த ஜென்ம ஜாதகத்துல நம்மளுக்கு நடக்கக்கூடிய அந்த தசா புத்திகள்ல சுக்கிர பகவான் எப்படி இருக்கிறாருன்னு பாருங்க. உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா அதை பாருங்க. அப்படி பார்த்தா தான் இந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்ட உங்களுக்கு நல்லா இருந்துட்டாருன்னா உங்களுக்கு இன்னுமே
ஒரு நல்ல சிறப்பான பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும். இப்ப நான் சொல்லக்கூடிய பலன்கள் கோல்சார பலன்கள். இது ஒரு 30% உங்களுக்கு பலிக்கும். அது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல லக்னம், ராசி இது எல்லாமே பார்த்து உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த தசாபுத்தி என்ன, நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா, அப்ப நல்ல வழியில போலாமா, நம்ம ஒரு காரியத்தை எடுத்து செய்யலாமா செய்யக்கூடாதா, இதை கணிச்சுக்கிறது தான் அந்த ஜாதகத்துடைய பலன். கண்டிப்பாக நீங்க உங்களுடைய ஜாதகத்தை இந்த பலன் பார்க்கும்போது பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்க எது வேணாலும் கண்டிப்பா செஞ்சுக்கலாம். அப்ப இது போக பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது விருச்சிக ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக ஒரு விடிவெள்ளியாக இருக்கும். அப்ப அந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகங்களாகப்பட்டது விருச்சிக ராசிக்காரங்களை கஷ்டத்துல இருந்து அவங்க செய்யக்கூடிய வேலையில பிசினஸ்ல இதுல இருக்கக்கூடிய சட்ட சிக்கல் பிரச்சனைகள் இதிலிருந்து விடுவிச்சு இவங்களுக்கு வேலையாட்கள் சிறப்பாக அமைவாங்க. இவங்களுக்கு வேலையில ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், இவங்க பிசினஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அப்போ அவங்க வேலை செய்ய நினைச்சா கண்டிப்பாக வேலை செய்யலாம். அந்த வேலையில பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையில் ஆப்பட்டது தீரும். இந்த இடத்துல அவங்க வேலையிலையும் பிசினஸ்லையும் நல்ல இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அது போக உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்துல வர்றதுனால கண்டிப்பாக அந்த கலஸ்தர காரகன் சுக்கிரன், அந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு திருமண காரியங்கள் நல்லா இருக்கும். தடைப்பட்ட திருமணங்கள் கண்டிப்பாக நடக்கும். தடைப்பட்ட புத்திர பாக்கியங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அந்த புத்திர பாக்கிய குறைங்கிறது தீரும். அப்ப அந்த குறை எல்லாமே தீர்ந்து நீங்க ஒரு நிறைஞ்சவங்களாக எந்த குறையுமே இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கை வாழ போறீங்க. அதே சமயத்துல உங்களுக்கு உங்களுடைய ராசியில 3 நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த நட்சத்திரங்களுக்கு நம்ம பலன் சொல்ல போறோம். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அதே சமயத்துல உங்களுடைய ராசி விருச்சிக ராசி, உங்களுடைய விருச்சிக ராசியில விஷாக நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. அப்ப விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்களாகப்பட்டது குரு பகவானுடைய அனுகிரகம். அப்ப அந்த குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல அந்த குரு பகவான் இருக்கிறாங்க. அப்ப அந்த 6ஆம் இடத்துல இருந்து நிறைய கஷ்டத்தை கொடுத்தாங்க, நிறைய பார்க்க போன துன்பத்தை கொடுத்தாங்க, நிறைய வறுமையை கொடுத்தாங்க. அப்படி கொடுத்தா கூட அந்த குரு ராகுடைய பிடியில் இருந்தாங்க, குரு வக்கரத்தில் இருந்தாங்க. அதனால அந்த குரு பார்க்கக்கூடிய பார்வை அந்த இடங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்காம போச்சு. அப்ப இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக அந்த குரு பார்க்கக்கூடிய இடங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அப்ப அந்த விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்களாகப்பட்டது இந்த குருடைய ஆதிக்கம் நல்லா இருக்கிறதுனால 6ஆம் இடம் என்பது ஒரு அழிவு ஸ்தானம் தான். அது பார்க்க போனா குரு இருக்கிற இடத்தை விட தான் பார்க்கக்கூடிய இடத்துக்கு சிறப்பு. அப்ப அந்த குரு பார்க்கக்கூடிய ஸ்தானங்கள் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்க நல்லா இருப்பீங்க. இது போக அனுச நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம். அதே சனி பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல ஆட்சியா இருக்கிறாங்க. அப்போ இது அர்த்தாஷ்டம சனி அப்படின்ட்டு இருந்தா கூட இந்த சனி பகவான் ஆப்பட்டது 4ஆம் இடத்துல ஆட்சியாக இருந்து இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்ல பலனை தான் கொடுப்பாரோடையோ கண்டிப்பாக கெட்ட பலனை கொடுக்க மாட்டாரு. தாமதமாக ஒரு பலனை கொடுத்தாலும் அது கண்டிப்பாக நிரப்பி கொடுப்பாரு. அதுல எந்த குறையுமே இல்லை. அடுத்ததாகப்பட்டது கேட்டை நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். அப்ப அந்த புதன் பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு 8க்குரிய ஆதிபத்தியமும் 11க்குரிய ஆதிபத்தியம் பெறாங்க. அப்ப அந்த புதன் பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல நீச்சமாறாங்க. அப்ப 8ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்துல நீச்சமாவது உங்களுக்கு நல்லதுதான். அப்ப அந்த புதன் நீச்சமாகறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு படிப்பு, அதே சமயத்துல ஒரு காலேஜ்ல நல்ல சீட்டு வாங்கணும், இது கண்டிப்பா கிடைக்கும். நீங்க வெளிநாட்டுல போய் படிக்கணும், இது கண்டிப்பாக நடக்கும். ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் எழுதணும், ஒரு குரூப் ஏ சம்பந்தப்பட்ட எக்ஸாம் எழுதணும், இதற்குண்டான வாய்ப்புகள் ஆப்பட்டது இந்த பீரியட்ல கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். அப்ப எந்த குறையுமே இல்லை. நீங்க நல்ல முறையில இந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகத்தினால நல்ல இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பா இருக்குது. நேயர்களே, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க, நல்லா இருப்பீங்க. அதே சமயத்துல இந்த காலகட்டத்தில் நீங்கள் கும்பிட வேண்டிய கிரகமாகப்பட்டது சுக்கிர பகவானை கும்பிட்டு வாங்க. அதே சமயத்துல புதன் பகவான் பெருமாளையும் கும்பிட்டு வாங்க. அப்படி கும்பிட்டு வர்றதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சோதனைகள் கண்டிப்பாக நிவர்த்தியாகும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.